2 3 கந்தசாமி, இப்படி வா. பட்டணத்துல படிக்கிறவன் பையனுக்கு பணம் அனுப்பணும்னு சொன்னில்ல? ஆமா. இதுல 500 ரூபாய் இருக்கு, அனுப்பி. சரி கந்தசாமி, அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடாது. நாராயணா, இந்த கடல்ல இருக்கிறவன் நிலத்தை மீட்டுக்க. இனிமே வரவுக்குள்ளேயே செலவை அடக்கப்பாரு.
உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இது கொள்ளை அடிச்ச பணம், குறுக்கு வழியில வந்த நோட்டு. அதனால என்ன இப்போ ஊர்ல உலகத்துல நடக்காதையான செய்துட்டேன். எனக்கு திருடன்னு முத்திர குத்தியாச்சு. ஆனா முத்திர குத்தாத எத்தனையோ திருடனுங்க இந்த நாட்டுல இல்லையா என்ன? இப்ப என் கையில பணம் இருக்குது. இதுதான் சட்டத்தை உருவாக்குது. அதே சட்டத்தை மீறவும் வைக்குது. மொத்தத்துல இது ஒரு சக்கரம். உலகம்ங்கிற அச்சுல இது சுத்துற அழகுல மயங்காத ஆள் யாரு? நல்லா இருக்கு. வயசு பொண்ணு இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள மூச்சு வாங்குதா? நாளைக்கு எப்படித்தானே உன் குடும்பத்தை சமாளிக்க போறியோ? ஆமா, வீட்டு வேலையை நான் தான் பார்க்கணும், காலேஜ்லயே படிக்கணும், இந்த வாட்டர் சைக்கிளுக்கு நான் தான் காத்தடிக்கணும். மூச்சு வாங்காம என்ன பண்ணுமோ? சரி சரி, சீக்கிரம் போய் புத்தகத்தை எடுத்துட்டு வா. போற வழியில உன்னை காலேஜில் விட்டு போறேன். ஒரு நொடியில வந்துடுறேன்னா? சரியா யார் யாரு வண்டியை குறுக்க நிறுத்திக்கிட்டு தள்ளி நிறுத்தியா? வா. ஆமா, பொண்ணு மாதிரிதான் தெரியுது. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல, கார் எப்படி நடு ரோட்ல? ஆமா, காரை நடு ரோட்ல நிறுத்தி அழகு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா உனக்கு கண்ணி தெரியல? கார் எப்படி 3 கால நிக்கிறத பாத்துட்டும் மூளை இல்லாம பேசுறிய? எம்மாடி, ஆளை பார்த்தா பட்டத்து பொண்ணு, பேச்ச பார்த்தா நாட்டுக்கட்ட. என்ன சொன்ன? கண்டெம்ப்ரூட். நான்சென்ஸ். ஏன் சிரிக்கிறீங்க?
மேடம், உங்க முகத்துல எக்ஸ்கியூஸ் மீ, தாமரை பூவுல சேறுபட்ட மாதிரி உங்க அழகான முகத்துல கரைப்பட்டுச்சு. இப்ப சரியா போச்சு. அப்ப கூட அது நல்லாவே இருந்துச்சு. ஆமா, முதல்ல கரைப்பட்டுச்சு, இப்ப அண்ணன் கையும் பட்டுச்சு. பட்டா இல்ல, ஒட்டிக்குமா? சரிதான், இது எதுக்கும் துணிஞ்ச பொண்ணு போல இருக்கு. நீ வாங்க போலாம். அப்ப நாங்க வர்றோம். பாய். நீங்க டவுன் பக்கமா தானே போறீங்க? ஆமா. ஏன்? காசு சரியா வராது போல இருக்கு, எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுங்க. ஆமா, இது சைக்கிள் கார். ஏன் சைக்கிள்ல 3 பேர் போக கூடாதா? போகலாம். ஓட்டுறது யாரு? நான் ஓட்டுறேன். சரிதான், பயில்வான் மகா போல இருக்கு. மேடம், ஒண்ணும் பயப்படாதீங்க, உங்களை நான் உயிரோட கொண்டு போய் நல்லபடியா சேர்த்தது. அப்பாடி, அப்ப நான் முன்னால உட்காந்துக்கிறேன். அண்ணே, இது நல்லா இல்ல. ஒரு பொண்ணை ஓட்ட விட்டுட்டு நீ முன்னால உட்காந்தினா யாருக்கு கேவலமா? யாருக்கு? எனக்கு தான். தெரியுதுல்ல, அப்ப நீயே ஓட்டு. மேடம், முன்னால இருங்க. That's right. மேடம், ப்ளீஸ். மேடம், எத்தனை பவுண்டு? முன்னால வீல் அமுகுதுன்னு கேட்டேன். போலீஸ் இறங்குங்க. பேரு? பாபு. உங்க அப்பா பேரு? ஆறுமுகம் பிள்ளை. ஒன்ன கேக்குறேன். எனக்கும் அவருக்கும் ஒரே அப்பா தான் சார். மிஸ்டர் பாபு, நீங்க என்ன தொழில் செய்றீங்க? மீனாட்சி அம்மா எஸ்டேட்ல செக்ரட்டரியா இருக்கேன் சார். இவங்க யார்? இது என் தங்கச்சிங்க, பேரு ராஜாத்தி, காலையில படிக்குது. அந்த பொண்ணு யார்? இது என் தங்கச்சி இல்லைங்க, பேரு. என் பேரு மாலா. என்ன பார்த்து சொல்லுங்க. உங்க அப்பா பேரு? மிஸ்டர் அருணாச்சலம். அவர் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு? போலீஸ் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா? இஸ் இட்? எஸ் சார், நான் தான் மாலாவனுடைய ஃபாதர். மிஸ்டர் அருணாச்சலம், இது உங்க மகளா? ஆமா, என்னுடைய ஒரே மக. அவளுக்கு கார் கூட வாங்கி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் என் முன்னாலேயே சைக்கிள்ல ட்ரிபிள்ஸ் வர்றா. நான் என்ன சார் பண்ணுவேன்? ஓட்டக்காரு ரிப்பேரா போச்சு. கார் ரிப்பேரா போனா போன் பண்ண வேண்டியதானே? நடு ரோட்ல ஏது சார் போன்? அதுக்காக சார், என் மகள் யோசிக்க வேண்டாம், சரியான தண்டனை கொடுங்க, அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். ஆல்ரைட், தலா 10 ரூபா அபராதம், கட்டலைன்னா 24 மணி நேரம் ஜெயில். ஃபைன் கட்ட பணம் கொடுங்கப்பா. மாலா, நான் பணம் கொண்டு வரல, எனக்கு சேர்த்து ப்ளீஸ். அப்பா, நான் தான் இவரை கம்பல் பண்ணி ட்ரிபிள்ஸ் போட வச்சேன். அவருக்கு சேர்த்து நாம தான்ப்பா பணம் கட்டணும். இரு உங்களை கதையா சொல்றீங்க? கார்ல வந்தாரா, எவ்வளவு கொள்ளை அடிச்சிட்டாரா? மேனேஜர், ஒரு பொம்பளை நிர்வாகத்துல இந்த எஸ்டேட் நடக்கிறதுனால என்ன வேணாலும் சொல்லி தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா? இல்லம்மா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. எனக்கு நம்பிக்கை. பாபு, இப்ப மணி என்ன? மணி 10. நீ எத்தனை மணிக்கு வேலைக்கு வரணும்? அதுமா, நான் வரும்போது இன்னைக்கு நான் காரணம் கேட்க விரும்புறேன். மேனேஜர், அம்மா, பாபுவோட சம்பளத்துல ஒரு நாள் பணத்தை பிடிச்சுக்கங்க. சரிம்மா. அவருக்கு சொன்னதுதான் உங்களுக்கும். நீங்க கோட்டை விட்டு 50,000 உங்க வீட்டை எழுதி கொடுங்க. அம்மா, நான் சொல்றதை செய்யுங்க. இன்னமும் கார்ல வந்தாரா? இவர் கொண்டு வந்த பணத்தை எவ்வளவு கொள்ளை அடிச்சிட்டார்? ஓஹோ அம்மா, இது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்காக இவர்கிட்ட வீட்டை எழுதி கொடுங்கன்னு கேட்டா எப்படி? போலீஸ்ல சொன்னா மட்டும் போன பணம் திருப்பிடுமா? பாபு, சேட் நந்தலால் கிட்ட இந்த எஸ்டேட் அடமானம் வச்சு எங்க அப்பா வாங்கிற 50,000 ரூபாய் பணத்துக்கு வட்டியும் முதல்ல ஏறி போயிருக்கிறது உனக்கு தெரியும். ஆமாமா. அந்த கடன்காரன் நேற்று கண்ணாவில அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டான். அதுக்காகத்தான் இந்த எஸ்டேட்ல விழுந்த காபி கொட்டையை வித்து பணம் விட சொல்லி இவர் அமைச்சேன். கடைசியில என்னடா, இன்னமும் கார்ல வந்தாரா, எவ்வளவு கொள்ளை அடிச்சிட்டாரா? பாபு, அவர் வீட்டை எழுதி கொடுக்க சொல்லு, இல்ல வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போக சொல்லு. அம்மா, சிக்கல் பிடுங்கல் இல்லாத நல்ல சம்பந்தம். அம்மாவுக்கு பையன், ஒரே பிள்ளை. பிள்ளைய நான் செல்லமாவே வளர்த்துட்டேன். அவன் சொல்லுக்கு இந்த வீட்டுல மறுபேச்சே இல்ல. ஆமாங்க, உங்க பொண்ணு கெட்டிக்காரியா இருந்து எங்க ராஜாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டா அப்புறம் அம்மா கூட பம்பரமா தான் ஆடணும். நீங்க ஒண்ணு, என் பொண்ணுக்கு பேசவே தெரியாதுங்க. அப்ப சரி, எல்லோருக்கும் திருப்தி தானே? முகூர்த்த நாள் பாத்துருவோமா? இருங்க, என்ன அவசரம்?
நான் சொன்ன விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? சொன்னாரு. ஆனா நீங்க ஒரே அடியா ரொக்கமா 50,000 ரூபாய் கேட்கறது. என் பிள்ளைக்கு நான் வரதட்சணை கேட்கல. இந்த எஸ்டேட்ல கொஞ்சம் கடன் இருக்கு. அந்த 50,000 என் புள்ள பேர்ல பேங்க்ல போட்டீங்கன்னா கடன் அடைக்க சௌகரியமா இருக்கும். என்னம்மா, நம்ம ராஜாவோட படிப்புக்கு அழகுக்கும் 50,000 என்ன, லட்சம் கொடுக்கலாமே. ஆமா, இவன் தான் என் புள்ள. பையன் ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்க கண்டிஷனுக்கு நான் சம்மதிக்கிறேங்க. நல்லதுங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் முடிச்சுப்போம். பையனுக்கு பரீட்சை முடிஞ்சதும் கல்யாணத்தை வச்சுக்கோ. யாருக்குமா கல்யாணம்? பாபு சாருக்கா? உனக்கு தான்டா. அம்மா, எனக்கு பொண்ணு தேடுற பொறுப்பை நீங்க யாரும் எடுத்துக்க வேண்டாம். ராஜா, மன்னிச்சுக்குங்கம்மா. என்னோட காலேஜ்ல படிக்கிற இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன் தரகா, நல்ல சம்பந்தம் பார்த்தேன். அம்மாவை கடங்காத புள்ள கிட்ட என் பொண்ணு வாழ்ந்தா அப்படிதான். அடே, ராஜா கெட்டிக்காரன் தான். பொண்ணு அழகா லட்சணமா இருக்கா. பாபு, நீ இந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நான் சொன்ன விஷயத்த சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன பாபு, படத்தை பார்த்து திகச்சு போயிட்ட? பொண்ணு கிளி மாதிரி இல்ல? கிளிதாம்மா, ஆனா பருந்து மாதிரி ரொம்ப உயரத்துல பறக்க முடியாது. பரவாயில்ல, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இந்த மகாலட்சுமி வீட்டுல நீங்க கேட்கிற பணம் இருக்கணுமே. என்ன பாபு, அவ கழுத்துலயும் காதலையும் போட்டிருக்கிற நகையை பார்த்தாலே தெரியல பணக்கார வீட்டு பொண்ணா தான் இருக்கணும். நகையை வச்சு இடப்படாதீங்கம்மா. இது 10 ரூபாய்க்கு வாங்கின இன்விடேஷனா கூட இருக்கலாம். சரி சரி, நகையை விடு. அவ முகத்துல இருக்கிற கலையை பாரு. செல்வத்திலேயே வளர்ந்தவன்னு சொல்லுது. ஏழை வீட்டு பெண்ணுங்க கூட செல்லமா வளர்றது உண்டுமா? ஆமா, ஏழைதான் காலேஜ்ல படிக்கிறாளாக்கும். பணத்துக்கும் படிப்புக்கும் ஏமா முடிச்சு போடுறீங்க? நீ என்ன, நான் சொல்றதெல்லாம் வெட்டி வெட்டி பேசுற? முதல்ல உங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சு பாரு. என்ன விசாரிக்கணும்? 50,000 ரூபாய் பணம் வேணும்னு கேளு. கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சா? முதல்ல நீ கேளு. கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? இது என் தங்கச்சிமா. பாபு, இந்த ஏழையோட பிறந்த ஒரே தங்கச்சி. கடவுளே. சின்ன வயசுலயே தாய் தகப்பனை இழந்த அவளுக்கு நான் தான் சகலம். நான் உங்ககிட்ட கைகட்டி சேவகம் செய்து வாங்குற சம்பளத்துல தாமா 2 பேரும் உயிர் வாழ. இப்போ நான் என்ன செய்யறது? அந்த கடனை அடைக்க. ஆத்திரப்படாதீங்கம்மா. உங்க கடனை அடைக்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு சக்தியை கொடுக்கல. ஆனா நிலைமை தெரியாம விளையாடின என் தங்கச்சியை வெட்டி புதைக்கிற அளவுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். நான் வரேம்மா. பாபு, ஒழுங்கா படிச்சுட்டு வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினா காதல் பண்றாங்களா? காதல் நீ படிச்சு கிழிச்சது போதும். நான் படிக்கிற புத்தகத்தை எரிக்கிறதுனால மட்டும் என் மனசுல நினைக்கிற உருவத்தை அழிச்சிட முடியுமா? உன்னை காலேஜுக்கு அனுப்புனதால இந்த வம்பு. இனிமேல் எங்க போகவே வேண்டாம். காலேஜுக்கு போகலன்னா காதலும் இல்லைன்னு ஆயிடுமா? அரஞ்சனம் தெரியுமா? பல்லு கொட்டு போயிடும். என்ன நினைச்சிட்டு இருக்கிற? காதலா காதல். அதுக்கு என்ன விலை தெரியுமா? 50,000 ரூபாய். 50,000 யாருகிட்ட இருக்கு? பணம் இல்லைன்னா பரவாயில்லைன்னா நான் எப்போ இப்படியே இருந்துடுறேன். ஆனா அவரை மாத்திரம் மறந்துடுன்னு சொல்லாத. ஆஹா, அவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சா? முளைச்சு 3 இலை விடுறதுக்குள்ள தியாகம் பண்றாங்களா? தியாகம். ராஜாத்தி, உனக்கு உன் அண்ணன் மேல உண்மையான பிரியம் இருந்தா உடனே அந்த பயணம் மறந்துரு. இல்ல உன் கூட பிறந்த பாவத்துக்கு நான் தற்கொலை தான் பண்ணிட்டு சாப்பிடுறேன். அப்படியெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். ராஜாத்தி, ஒழுங்கிட்டியா? எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேண்டாம். அரைச்சி, சாப்பாட்டு மேல என்ன கோவம்? திருட்டு தூங்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, நீ நிச்சயம் கோவிலுக்கு வந்திருப்பேன் தெரிஞ்சுதான் உன்னை தேடி வந்தோம். காலு ஏண்டா நொண்டுது? உனக்கு ஏடா தலையில கட்டு? ஒண்ணுமில்லப்பா, கையில உள்ள பணம் எல்லாம் செலவழிஞ்சு போச்சுல்ல. இளநீ வெட்டி குடிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு பையன் 1000 ரூபாயோட வந்தான். துரத்தி பார்த்தோம். அப்ப தெய்வம் வந்து உன் மண்டையை உடைச்சிருச்சாக்கும். என்னடே, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? ஏழை மறிச்சு வயிற்று வலிக்கிறது தப்பு இல்ல? ஆமா, 1000 ரூபாய் பணம் வச்சிருந்தவனா ஏழையாக்கும். துரை, ஏழையும் பணக்காரனும் பணத்தினுடைய எண்ணிக்கையில் இல்லடா, அவன் நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. அது எப்படி ஜம்பு? நீ சொல்றது எனக்கு புரியலையே. ஐயரே, கோயில்ல கூட தான் நிறைய சொத்து நகை பணம் எல்லாம் இருக்குது. அங்க கை வைக்கிறது தப்பு தானே? ஆமா, சில பேர் குறுக்கு வழியில நிறைய சேர்த்து வச்சிருப்பான். அங்க கை வைக்கிறது மொத்தமா பார்த்தா கொள்ளை அடிக்கிறது தப்புதான். அதை இப்படி வகை வகையா பிரிச்சு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யும்.
சரி ஐயரே, தப்பான தொழிலை தவறாம செய்துகிட்டு இருக்கிற இந்த திருடனுக்காக காட்டுக்குள்ள இருக்கிற இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை செய்ய வர்றீங்களே, அது ஏன் பயம்? என்னடா பயம்? நேரா போலீஸுக்கு போய் வெள்ளிக்கிழமை ஆனா ஜம்பு இந்த கோவிலுக்கு வருவான்னு சொன்னா போதாதா? ஏன் சொல்லல? அதுக்கு காரணம் நீ நடந்துக்கிற முறைதான். ஜம்பு, சில பேர் பூவை போட்டு அர்ச்சனை பண்ணுவா, இன்னும் சில பேர் ஆடு கோழி அறுத்து தெய்வத்துக்கு படைப்பா. முதல்ல சொன்னது சட்டப்படி சரியான பூஜை, ரெண்டாவது சொன்னது குற்றம். இருந்தாலும் அதுக்கு பேரும் பூஜை தானே. நீ ரெண்டாவது வகையை சொன்ன, அதனாலதான் உன்னை யாருக்கும் காட்டி கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. கேட்டீங்களாடா? செய்கை தப்பா இருந்தாலும் நோக்கம் நல்லதா இருந்தா மன்னிப்பு உண்டு, அப்படித்தானே ஐயரே? ஆமாவா, தெய்வம் மன்னிக்கும், ஆனா மனுஷன் மன்னிப்பாரா? மனுஷனை விடுங்க, அவனை ஏமாத்துறதுக்கு எனக்கு 1000 வழிகள் தெரியும். இந்தாங்க, வாங்க. மறுபடியும் அடுத்த வெள்ளிக்கிழமை வர்றேன். எல்லாம் சரிதான் ஜம்பு, ஆனா கையில பணம் இல்லை, என்ன செய்யறது? நாளைக்கு நாகலாபுரம் பண்ணையார் வீட்டுல விருந்து. பயப்படாதீங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தங்க வைக்கிறதுக்கு மாதிரி குழந்தை பிறகு. இல்ல முனிமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ சீக்கிரமா போய் அப்பா கிட்ட சொல்லி மருத்துவ வச்சு கூட்டிட்டு வர. சரிம்மா. பொண்ணுக்கு பிரச்சனை வேதனை அதிகமாயிடுச்சு, நான் போய் மருத்துவ வச்சு கூட்டியா. நீ போயிட்டா இங்க யாருமா பாத்துக்கிறது? நீங்க நான் போய் கூட்டியாரேன். பண்ணாரு சாவி 1 2 பண்ணாரு. என்ன சத்தாங்க? அறிவிருக்கா உனக்கு? உள்ள ஒரு பொண்ணு பிரசவ வேதனையில துடிச்சிட்டு இருக்கா, எரும மாடு மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. இறக்கம் இல்லாத ஜென்மம். ஊருக்குள்ள போய் யாராவது மருத்துவ வச்சு அழைச்சிட்டு வா. ஜம்போ, இந்த வீட்டை நாம கொள்ளையடிக்க வந்திருக்கோம், அதை மறந்துட்டியா? எல்லாம் எனக்கு தெரியும், சொன்னதை தெரியும். ஏண்டா நிக்கிற? ஓ, ஏயா பயமா இருக்கா? உன் மகளுக்கு நல்லபடியா பிரசவம் வர வரைக்கும் சத்தியமா இந்த வீட்டுல இருந்து நான் எதையுமே எடுக்க மாட்டேன். ஏய் அப்படி பாக்குறேன்? பயமா? தைரியம் பெரிய. பண்ணாரு, உன் பேரன பாறையா கொழு கொழுன்னு தாத்தாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கிறான். இந்த ஜம்போ, பொழுது விடிய போகுது, இப்பவாவது நாம வந்த வேலைய. ஜம்பு, உனக்கு வேண்டியத பகிரங்கமா எடுத்துட்டு போ. சாவே கொடுறா. ஜம்பு, இன்னைக்கு இந்த வீட்டுல நாம எதையுமே தொடக்கூடாதுடா. ஏன்னா இப்ப இங்க இருக்கிறதெல்லாம் நாம சுருட்டிட்டு போனா நாளைக்கு உலகம் அந்த குழந்தை மேல பழி போடும். இது பிறந்த வேலை சரியில்லை, அதனாலதான் பூமியில விழுந்த உடனேயே இருந்த செல்வத்தை எல்லாம் தூக்கி முழுங்கிடுச்சுன்னு இந்த பச்சை மண்ணை வெறுத்து ஒதுக்கும். துவக்கத்திலேயே இது தலையில அப்படி ஒரு துன்பத்தை வைக்க நான் விரும்பல. குடுத்துற குடுத்து பண்ணார. இப்ப நான் போறேன், இன்னொரு நாளைக்கு திரும்பி வருவேன்.
முதல்ல குழந்தைய தூக்கிட்டு வெறுங்கையோட விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. தங்கச்சி வரமா பண்ணேற, இன்னொரு நாளைக்கு திரும்பி வருவேன். திருட ரூபத்துல தெய்வம். அங்க பாத்தியா, யாரோ ஒரு பொண்ணு கிணத்து மேல நிக்கிற மாதிரி இல்ல? ஆமா. தங்கச்சி தங்கச்சி கண்ணை திறந்து பாருமா. அதிர்ச்சியில மயக்கம் அடைஞ்சிருக்கிறாப்பா. வீட்டுக்கு கூட்டிட்டு போ, எல்லாம் சரியா போயிடும். ரொம்ப நன்றி ஐயா. தங்கச்சி தங்கச்சி பாருமா. உன் தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்ன கொடுமைப்பா நடந்துருச்சு? ஒண்ணும் இல்லைங்க, பணக்கார விட்டு பிள்ளைய காதலிக்கிறியே, 50,000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்னு கேட்டேன். அது பொறுக்காம எப்படி? உனக்கு இது ஒரே தங்கச்சி தானே? ஆமா. அப்படின்னா கேட்கிற பணத்தை கொடுத்துட்டு கல்யாணத்தை முடிச்சு வைக்க முயற்சி பண்ண. நான் ஒரு சாதாரணமானவன், அவ்வளவு பெரிய பணத்தை நான் எப்படிங்க உடனே சம்பாதிக்கிறது? சம்பாதிக்க முடியலன்னா கொள்ளை. என்ன? அதுவும் சம்பாதிக்கிறதுல ஒரு வகைதான். உன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக நீ கொள்ளை அடிக்கிறதுல தப்பு. ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன? ராஜாத்தி. நீங்க 2 பேரும் ஒரே வகுப்பா? ஆமா. ஒரே பெஞ்சா? இல்ல, அவ முதல்ல இருப்பா, நான் கடைசியில இருப்பேன். அப்படின்னா முதுக பார்த்தே லவ்வா மடையா? அப்புறம் அவ எப்பவும் காலேஜுக்கு நீளமா ஜடை போட்டுட்டு வருவா. என் சிநேகிதம் ஒருத்தன் அது சௌரி முடின்னு சொன்னான். இல்லடா அது நிஜம்தான்னு சொன்னேன். 2 பேரும் 10 ரூபாய் பந்தயம் கட்டினோம். அப்புறம் அவ கிளாஸ்ல நுழைஞ்சு முன்னாடி போகும்போது நான் ஜடையை பிடிச்சி இழுத்தேன். என்னடா ஆச்சு? சௌரிதான் கையோட வந்துடுச்சு. அப்புறம் அப்புறம் பிரின்சிபால் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னார். என்னடா செஞ்ச? விழுந்த. ஓஹோ, அப்ப விழுந்தாவும் இன்னும் எழுந்திருக்கல போல இருக்கு. போடவுல. அம்மா, நீ படிச்சது போதும், போகல. என்னமோ ஜடைய பிடிச்சி விடுத்தானா கையோட வந்துடுச்சான். ஏன்டா இருக்கிற? போ. கர்மம் கர்மம். அம்மா, ராஜாவை காலேஜுக்கு போக சொல்லுங்க. நான் என் தங்கச்சியை போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா சொல்லிட்டியா? கண்டிப்பா சொல்லிட்டேன். அப்போ நீ காலேஜுக்கு போடா. அம்மா, ராஜாவை கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கீங்க. ஏன்? நேத்து ராத்திரி என் தங்கச்சி கிணத்துல குதிச்சுட்டா. இப்படி எல்லாம் கரை கட்டி விட்டா என் பையனுக்கு பணம் இல்லாம கல்யாணத்தை செஞ்சு வச்சிருவேன்னு நினைக்கிறியா? அது ஒரு காலம் நடக்காது. அம்மா, என் தங்கச்சி கல்யாணத்துக்காக உங்ககிட்ட நான் பிச்சை கேட்க வரல. என்ன? எனக்கு ஒரு 6 மாசம் தவணை கொடுங்க. நீங்க கேட்ட ரூபாய் 50,000 வரேன். 6 மாசத்துல எப்படி கொண்டாடுவேன்? எங்கேயாவது கொள்ளையடிக்க போறியா? நான் என்னமோ செய்கிறேன். உங்களுக்கு வேண்டியது பணம் தானே, அதை நான் எப்படியாவது கொண்டு வரேன். அதுக்குள்ள என்ன கேட்காம உங்க மகனை யாருக்காவது வித்துடாதீங்க. வர்றேன். ஆமாப்பா, பாபு தங்கச்சி அந்த பையனை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறானா. ஓஹோ, அப்படியா விஷயம்? அதான் அந்த பாபு பையில ஆளையே காணோம். வணக்கம் சார். பாப்பா பாபு, உன் விஷயம் தான் பேசிட்டு இருந்தான்.
பாபு, முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து சொல்றேன். கம்ப்ளைண்டா? இதுக்கு வரதட்சணை கேட்கறது சட்டப்படி குத்தம். நீ எழுதி கொடு. அந்த மீனாட்சி அம்மாவை பிடிச்சு உள்ள போட்டுறேன். இல்லைங்க, மாலா அவங்க கிட்ட தப்பா சொல்லிருக்கு. அந்த அம்மா வரதட்சணை கேட்கல, அவங்க எஸ்டேட்ல கடன் இருக்கு, அதை மீட்கிறதுக்காக. மாப்பிள்ளை வேலை பேசுறாங்களா? நான் சொல்லு, இது சுத்த மாப்பிள்ளை வியாபாரம். பரவாயில்லைங்க, நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். அப்படியா? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். இவ்வளவு பெரிய தொகையை எப்படி பாபு ஏற்பாடு செய்த? சார், இது ஒரு பழைய பத்திரிக்கை. இதுல இந்த பக்கத்தை பாருங்க. ஓஹோ, இதுவா? படத்தில் இருக்கும் கொள்ளைக்காரனை நன்றாக பாருங்கள். இவன் தான் ஜம்பு. 20 வருட காலமாய் போலீசாரிடம் பிடிபடாமல் இருக்கும் கொள்ளைக்காரன். இவனை உயிருடனோ அல்லது பிணமாகவோ ஒப்படைப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசளிக்கப்படும். பாபு, இது ரொம்ப ஆபத்தான வேலை. பரவாயில்லம்மா, தங்கச்சியை வாழ வைக்க முடியாம அது தற்கொலை செய்திருக்கிறத விட இப்படி ஒரு காரியத்துல இறங்கி வெற்றியா தோல்வியான்னு பாத்துறது எவ்வளவோ மேல். முடிவே செய்துட்டியா பாபு? ஆமா பாபு, நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். இந்த காரியத்தில் நீ இறங்காதேன்னு சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா ஒண்ணு, இந்த படத்தில் இருக்கிறவன் சாதாரணமான ஆள் இல்ல, பயங்கரமான கொள்ளக்காரன். அவனையே கொள்ளையடிக்கிற தைரியத்தை கடவுள் எனக்கு கொடுப்பான். நல்லவனுக்கு இவன் நல்லவன், கெட்டவனுக்கு இவன் ரொம்ப கெட்டவன். இதுவரைக்கும் இந்த ஜம்பு 9 கொலைகள் செய்திருக்கிறான். அதுல 8 பேர் இவனை பிடிக்கிறதுக்குன்னே போனவங்க. அந்த பட்டியல என் பெயர் நிச்சயமா இடம் பெறாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாபு, இன்னொரு முக்கியமான விஷயம், யாரையும் மன்னிக்கிற குணம் இவனுக்கு உண்டு. ஆனா தன்னை பிடிக்க வர்றவங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டான். போன வாரம் கூட வேட்டக்கார வேதமுத்து இவனை பிடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டாரு. அவரை நாய் சுடுற மாதிரி சுட்டு தள்ளிட்டான். அதே முடிவு என் கையால் இவனுக்கு கிடைச்சா பாபு, உயிரே போனாலும் பரவாயில்ல, நிச்சயம் இந்த முயற்சியில நான் ஈடுபடத்தான். வெரி குட், உன்னுடைய உறுதியை நான் பாராட்டுறேன். சார், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. சொல்லு பாபு. நான் திரும்பி வர வரைக்கும் என் தங்கச்சி உங்க வீட்லயே விட்டு போறேன். ஓய், தாராளமா என் மகளோட இருந்துட்டு போட்டுமே. ரொம்ப நன்றி சார். விஷ் யூ ஆல் லக். தேங்க்யூ. Answer. What is it? அப்பா, ரொம்ப முரடு. ஆமா, நீ எப்படி ஜீப்புக்கு வந்த? நானும் உங்க கூட வர்றேன்னு வீட்லயே கேட்டிருந்தா வேண்டான்னு சொல்லிடுவீங்களோன்னு தான் இப்படி குறுக்கு வழியில மடக்குனேன். நான் போறது ரொம்ப ஆபத்தான வேலை. எனக்கு தெரியும். இருந்தாலும் ராவணன் அழிக்க போன ராமருக்கு ஒரு சின்ன அணில் உதவி செய்யலையா? அது மாதிரி நானும் உங்களுக்கு துணையா இருப்பேன். முதல்ல கடமை. ஐயோ, விடுங்களே. அப்ப மூட்டை அடியாய், அறிவு கட்ட கழுத. ஏண்டி காப்பியை இவ்வளவு சூடா கொடுக்கணுமா? கொஞ்சம் ஆத்தி கொடுத்தா என்ன கேடு? இதான் மரியாதையா? ஏண்டி கொடுத்த பணம் எல்லாம் தீர்ந்து போச்சா? வேலை வெட்டிக்கு போகாம வீட்லயே உட்காந்துக்கிட்டு வாய் கழிக்க பின்னா கொண்டாந்து கொடுத்த பணம் என்ன விளையுமா? ஏண்டி சம்பளம் வாங்கி கொடுத்து 10 நாள் ஆச்சு, அது கூட தீர்த்துட்டியா? இவர் கொண்டாந்து கொடுத்த சம்பளத்தை எங்க அம்மாவுக்கு தங்கச்சிக்கு ஆசைப்பட தீர்த்துட்டேன். சும்மா கடா, உனக்கு எதிரி அம்மாவும் தங்கச்சி அனாதை போனமே. நான் அனாதைங்கிறத குத்தி காட்டியா? இங்க மட்டும் என்ன வாழ்தான், நீயும் அனாதை போனதான். சரி 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 கொடு. உனக்கு வாழ்க்கப்பட்டு நான் என்ன பக்கத்தை கண்டேன்? என்ன வேணும்ன்ற? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, ஆசையா ஒரு பார்வை உண்டா? ஏண்டி முதல்ல புடவை கட்ட, இப்ப பார்வை கேக்குற? ஆனா அதான் போகட்டும். அன்பா ஒரு வார்த்தை, அழகா ஒரு கொஞ்சல் இல்லையா? இல்ல. இப்ப என்ன வேணும்ன்ற? மரம் மண்டை உரளம் விளக்காது உனக்கு. மூஞ்சி என்ன மரம் மண்டை? மரமா? என்ன மரம்? அடியா இது மரம் மண்டை? யாரு மரம் மண்டை? என்ன 16 தாண்டி 17 போரே காத்துக்கிட்டு நிக்கிறிய மாமா. ஏன் பருவத்தை போக விடலாமா? ஏன் பருவத்தை போக விடலாமா? அதுக்காக தாண்டி அலைமோது ரேண்டி ஆசைப்பட்டு கையை தொடலாமா? அதுக்காக தாண்டி அலைமோது ரேண்டி ஆசைப்பட்டு கையை தொடலாமா? அழகுக்கு தூது விடலாமா? ஏமா அழகுக்கு தூது விடலாமா?
அந்தி பொழுதோடு இனஞ்சாவும் உறவாடுது, அந்தி பொழுதோடு இனஞ்சாவும் உறவாடுது, என்னை தனியாக நினைச்சாத்தான் மனவாடுது. பச்சை தண்ணீரில் குளித்தாலும் கொதிப்பாகுது, பட்ட பகல் நேரம் வந்தால வெறுப்பாகுது. பச்சை தண்ணீரில் குளித்தாலும் கொதிப்பாகுது, பட்ட பகல் நேரம் வந்தாலே வெறுப்பாகுது. மயில் இறகாலே தொட்டாலும் உடலாவது, உன்னை நெருங்காமல் எனக்கு இந்த நோய் வந்தது. 16 தாண்டி 17 போரே பார்த்துக்கிட்டு நிற்கிறியம்மா, ஏன் பருவத்தை போக விடலம்மா. நான் அதுக்காக தாண்டி அலைமோது ரேண்டி ஆசைப்பட்டு கையை தொடலாமா, உன் அழகுக்கு தூது விடலாமா. சினிமா ஜோடி ஏயா விளக்கு போட்டா விளையாடுன்னு தெரியாத ஆளெல்லாம் ஏயா சினிமாக்கு வர்ற? எங்கயா ஜாலியா புறப்பட்ட? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. போடா, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. குஷியா இருக்கிறது குடிச்ச வேணுங்கிறியா? என் குடிச்ச இருக்கவே இருக்குது, உள்ள நுழையறதுதான் கஷ்டம், நுழைஞ்சிடுச்சுன்னா சிக்குன்னு இருக்கும். சரி, நாங்க தேர்நிலவுக்கு வரலப்பா, ஒரு திருடனை பிடிக்க வந்திருக்கிறோம். திருடனை பிடிக்க வந்தியா? இருக்கிறது திருப்பதி, இதுல தைல வியாபாரம் கணக்கா? ஏயா இங்கேயாவது திருடன்? நாங்கெல்லாம் நாணயமான ஜாதி தெரியுமா? சரிப்பா, ஆனா திருட இங்க இல்லையே, மைசூர் காட்டுல இருக்கிறான். போகும்போது சொல்லிட்டு போறானா? சொல்லும் போதே பிடிக்காம விட்டுட்டு அப்புறம் வந்து இங்க கழுத்து இருக்கிறியா? மைசூர் காட்டுக்கு போற ஆளை பாரு, அதுக்கு இப்படியா ரூட்டு? தொட்ட வெட்டா தாண்டி வடக்க போனோம்பா. அது தெரியாம தானே உன்னை தொடங்கி கூப்பிட வந்திருக்கோம். ஓஹோ, கைடு தேவையா? ஆமாப்பா, நீதான் இந்த வட்டாரத்துல பெரிய கைடுன்னு பேசிக்கிறாங்க. அதுல சந்தேகம் என்ன? எனக்கு தெரியாத மலையோ காடோ ஒண்ணுமே கிடையாது இங்க. கரெக்ட், அதுக்காகத்தான் உன்னை தேடி வந்தோம். ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் வழி காட்டு. வழி காட்டுனுவேன், அப்புறம் திருடனையும் புடினுவேன், வழி மாத்திரம் தான் காட்டுவேன். சரி இருங்க, ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? என்னது கண்டிஷன்? ஒண்ணுது இல்ல. அதாவது நீங்க 2 பேரும் சேர்ந்து வரதா இருந்தா எனக்கு பின்னால வரணும், முன்னால வரக்கூடாது. சரி. ரெண்டாவது, ஒரு நாளைக்கு எனக்கு 50 ரூபாய் கூலி கொடுக்கணும். 50 ரூபாய் எனக்கு தரமாட்டீங்களே? கேட்கும் போதுதான் வாயை புழப்பீங்க. சினிமா கொட்டையில சில்லறை தரம் பண்ணிட்டு கோர்ட்ல ஃபைன் கட்டுறதுக்கு மாத்திரம் தயாரா இருப்பீங்க. சரி, வண்டியில ஏறுப்பா. அப்புறமா வண்டியில ஏறுவேன். வரங்கப்பா, இந்த இடத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். அதுக்குள்ள சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு நான் வேட்டையாடி பாக்குறேன். ஜாக்கிரதை, உன்னை ஏதாவது வேட்டையாடிட போகுது. எனக்கு என்ன துப்பாக்கி பிடிக்க தெரியாது நினைச்சியா? அத நீ வச்சிருக்க லட்சத்துல இருந்தே தெரியுது. பாக்கலாம் பாக்கலாம், வாங்க வாங்க வாங்க. அதோ காக்கா. ஐயே, அது காக்கா இல்ல, புறா. புறாவா? நிக்கிதா உட்கார்ந்து இருக்குதா? படுத்திருக்கடா. யார் அவன்? கண்ணே தெரியல, குறி வச்சு சுட போறானா? என்ன அப்படி சொல்லிட்டேன்? ஒரே தோட்டா வந்து புறா உட்காந்துற பாரு. எங்க பறந்து போவாம பாத்துக்க. ஹாய், புறா கீழே வந்துடுச்சு. சொல்லாங்க. நானே சின்ன வயசுலயே எதை கண்டாலும் பொட்டு பொட்டுன்னு சுடுவேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால இப்படித்தான் என் குடிச முன்னால பாக்குறேன், திடீர்னு ஒரு புலி. புலி எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல, கையில துப்பாக்கியும் இல்ல. ஒரு ஊதாங்களோட எடுத்து அப்படி ஓங்குன, கும்பிட ஆரம்பிச்சிருச்சு. புலி புலி இல்ல, புலி வேஷம் போட்ட ஆளு. மாரியம்மன் கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு வேஷம் போட்டு வந்திருக்கான். ஆளுன்னு தெரியாம நான் கையை வாங்கிட்டேன். இன்னொரு சமயத்துல கொண்டா காமி. என்னது? புறாவில கத்தி பாஞ்சிருக்கு. கத்தி பாஞ்சிருக்குதா? குண்டெல்லாம் போட்டு சுட்டேன். ஓஹோ, நான் சுட்டு கீழே விழுந்த கூடாதுக்காக புறா வைக்கப்பட்டு அதுவா தற்கொலை பண்ணிட்டு இருக்கு. துப்பாக்கி வேற உனக்கு ஒரு கேடு. வேண்டாமே. இந்தாமா வாயா, நீங்களும் சுட மாட்டீங்க, சுட்டவனையும் திங்க விட மாட்டீங்க. சரி சரி, ஒண்ணு கிடைச்சிருக்குது, ஏதாவது ஒரு வேலை பேசி வாங்கிட்டு போ. இந்த புறா மேல கத்தி அடிச்சவனே நான் தான். அப்ப நான் சுட்டது வெட்டி தண்டம், தோட்டாக்கு பிடிச்ச கேடு. ஐயோ, கொஞ்சம் தோட்டாங்க போச்சு பாக்க. அதோ தெரிந்து பார்த்தியா மலை உச்சி? மலையாது? அட ஆமாயா. வேறதான், அங்க இருந்து குறி வச்சு அடிச்சே இந்த புறா மேல. எவனாவது காது குத்துறவங்கிட்ட போய் சொல்லியா? ஆனா பொருளாதாரம் போறது மலை, அங்க இருந்து குறி வச்சு இந்த புறாவை கத்தி எடுத்து அடிச்சா? என்ன குடிமை வச்சவன் நினைச்சியா? இந்த பாரு, இந்த வட்டாரத்துல மரம் கொத்தி வச்ச குறி தப்பாது. யார வேண்டாம் கேட்டுப்பாரு. ஏயா கேக்குறது? சோயிச்சா பாத்துருவோம். அதா பாரு மரம் உச்சி, தெரியல, இறந்த பழம். அது இளந்த பழமா? மாங்காய். சரியா, மாங்காயோ தேங்காயோ? அத அடியா கத்தி அடிச்சுக்கிறது. அப்படியா? என்னது
அப்பா கிட்ட கூப்பிடுறியா? அது வராது, நீயே தான் பண்ணு. சர்த்தா நட்டு லூசான வய போல் இருக்குது. கத்தி இல்லாமே குறி பாக்குறேன். கத்தி தானா இப்ப கைக்கு வரும் பாரு. எப்படி? இப்ப நான் ஒத்துக்கிறேன், நீ வீரம் தான். எங்க இந்த ஆளையை நம்ம கூட சேர்த்துக்கிட்டா என்ன? ஆமா பாபு, நம்ம கூட்டத்துல இப்படி ஒரு நல்ல குறி தெரிஞ்ச வரதா நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மரங்கொத்தி, நாங்க மைசூர் காட்டுல ஒரு திருடனை பிடிக்க போறோம். நீ எங்க கூட வரியா? கூலி கொடுத்தா வர்றேன். கூலியா? எவ்வளவு? ஒரு உயிருக்கு 500 ரூபாய். ஐயோ, நான் பரவாயில்லையே. ஒரு நாளைக்கு 50 ரூபா தான் கேக்குறேன். இவன் ஒரு உயிருக்கு 500 ரூபாய் கேக்குறான். என்ன யோஜனை? ஒண்ணுமில்ல, வா வண்டியில இரு. இரு என் ஆயுதம் அங்க கிடக்கு, எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். வா. வருவாங்க இரு. ஒரே வாயில முழுங்கிட்டியா? கொஞ்சம் கொஞ்சமா தின்றா. ஏன்டா டேஷ் ஆரம்பிச்சா வேக மாட்டான். குடு. ஆனமா எங்க போச்சு? அங்க வச்சிருந்தா எங்க போவோம்? சத்தா. ஏய், இவன் வேற இது கேட்டா குடுக்குறாங்களா? அப்புறம் ஏன்டா திருடி தின்ற? ஏய், திருடி தின்றேன்னு சொன்னீங்கன்னா ஒரே தட்டு பல்லு 16 கிலோ வந்து பரதநாட்டியம் ஆடணும். ஆமா, நீ தட்டுவேன்னு சொல்லிட்டு நான் வாயை திறந்துட்டு வருவேன். ஏய், இது என்ன மாங்காய் நினைச்சியா? காட்டு பயிருக்கு திருட்டு குச்சி வேற. கதுவாளி, மெதுவா இறங்குப்பா. இவனு தெரியுமா உனக்கு? தெரியுமாவா? எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் சரி, மரமா இருந்தாலும் சரி, கயிறு போட்டு ஏறுறதுல இந்த வட்டாரத்திலே பெரிய கில்லாடி. அப்படியா பாபு? இவனையும் நம்ம கூட்டத்துல சேர்த்துக்கலாமா? ஓ மரமத்தி, இவனோட ஒரு பெரிய தலைவலி. ஒரு வார்த்தை வாயில இருந்து வரணும்னா பொழுது விடிஞ்சு போடுமே. விடிஞ்சதுக்கு அப்புறம் பேச சொல்ல. திக்கு வாயம்பா. சரி சரி சரி, வாயை வளைக்காத. நாங்களே விஷயத்தை சொல்றோம். மைசூர் காட்டுல இருக்கிற ஒரு திருடனை பிடிக்கிறதுக்காக நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறோம். ஆகினால கதுவாளி, நீ எங்களோட வர்றையா? நீயே தான் வரியா? அப்படின்னா கூலி தானே. என்ன வேணும் கேளு. ஒரு முறை கயிறு வீசினா 200 ரூபாய் தரணும். இவ்வளவு தானே கொடுக்குறேன். வண்டியில இருக்கு. ஆனா ஒண்ணு பாரு, நீ கயிறு வீசுறதோட சும்மா இருக்கணும். வாயை திறந்தா 200 ரூபாய் நீ எங்களுக்கு கொடுக்கணும். ராவல் கெளிக்காது, தோத்து போவோம். ഞങ്ങൾ സേവ ജയിക്കാനോ? ജയിക്കാതെ ആടോ വലിയ സേവലാണോ? ആടോ കൊച്ചി എറണാകുളം ആലപ്പിൽ പോയി വിളിക്കട്ടടാ. ഞങ്ങൾ സേവൽ കണ്ട് ഓടി നിൽക്കും. പേടിക്കണം. ഞങ്ങൾ സേവ ജയിക്കുമോ? பாக்குறேன் ஜெயிக்குதா. ആടോ கொண்டாடா. ആടോ ചക്ക കൊണ്ടുവരട്ടെ. എന്താ സേവലാണോ? എന്താണോ? ആടോ തുമ്മുലി 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 തുമ്മുലി. ആടോ വരട്ടട വരട്ടട വരട്ടട. ആടോ വരട്ടട. ആടോ കണ്ട കോഴിക്കാ ഞങ്ങൾക്കാടാ. சண்டை கோழிக்கு தாயா விடியா? വരട്ടടാ. എന്താ മുടമുടി ഇടിച്ചു? ഞാൻ ചവിട്ടിക്കളിയുമാണ്. களியா വരട്ടോ. അടോ അടോ ദൂര അടോ 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 വരട്ടടാ. நிறுத்து வண்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கோழி சாக போது பாரு. അടോ ഞങ്ങൾ സേവലാ സാകും. അടോ ഞങ്ങൾ സേവൽ സാകും. നീ സാകും. ഇയാള് സാകും. என்னடா சொன்ன? நீ சாவோடா? മാണേ ഞാൻ സാകും. നീ മുന്നേ സാകും. ഞാൻ പിന്നെ സാകും. நாயர் என்ன கிண்டலா பண்ற? എന്താ മാനേ തൊടുന്നത്? വേണ്ട മാനേ. கையடா. അടോ അതെന്താണോ? கத்தி. കത്തിയോ? ഞങ്ങൾക്ക് വേണ്ടേപ്പാ. വേണ്ട മാനേ, പോയിക്കോ പോയിക്കോ. അടോ ഞങ്ങൾക്ക് കോവൂറ് പോയിക്കോടാ. இவன் தான் நரம்பு சங்கரநாயர். மர்மப்பிடியில இவனை மிஞ்சினவன் எவனும் கிடையாது. போனா போது நாயர், அவங்க ஏதோ தெரியாம செய்துட்டாங்க. அதுக்காக அவங்களை நரம்பு அடிச்சு நிறுத்திட்டியே. എന്താ ചക്ക നിങ്ങൾ പേசுறது? ഇയാള് തന്നെ ഞങ്ങളുടെ സണ്ടയ്ക്ക് വരലാമോ? മനുഷ്യന്റെ എന്താ ഭാഗത്തിലെ ഏനറമ്പുള്ള ഞാൻ അടിച്ചാലും அந்த ഭാഗം പഴുതാകും. ആ വിദ്യ ഞാൻ അറിയുമല്ലോ. ഇയാളാണോ അറുവാളെടുത്ത് വരുന്നത് ഞങ്ങളെ വെട്ടാട്ടോ? എന്താ നായർ ഇവിടെ വരണം. എന്താ സുഖം തന്നെ നായർ? എന്താ? അയ്യോ അയ്യോ, നിങ്ങളെ പോലീസ് പിടിച്ചാച്ചോ? இவங்கெல்லாம் என் நண்பர்கள்ரா. நமஸ்கரிக்கணும். வணக்கம் நாயர். நாங்க மைசூர் காட்டுல ஒரு திருடனை பிடிக்க போறோம். நீங்களும் கூட வரீங்களா?
நான் வரும் வாங்க. பச்சே ஒரு கண்டிஷன் ஆனும். என்னது? நான் ஒரு ஆளை நரம்படி அடிச்சு 400 ரூபாய் எங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்குறோம். 400 என்னையா தரம் படிக்கலாம் 4000 தரலாயா? நான் வரட்டேன். நாயர், அது என்ன ஒரு ஆள் அப்படியே அறுவடை தூக்கிட்டு நிக்கிற மரம் மாதிரி? கேட்டா ஆளுங்களை வெட்டவம்மா நான் அடிச்சு நிறுத்தியல்லோ. ஐயோ பாவம், சரி பண்ணிட்டு வாங்க. இப்ப வரும். சீக்கிரம் வாங்க. இப்ப வரும். ஹாய், உன் பேர் என்னப்பா? ஜம்பு, என் பேர் பாபு. மாலா, தோடா, மரங்கொத்தி, கதுவாளி. நாயவா ஜம்புங்கிற திருடனை பிடிக்கிறதுக்காக நாங்க 6 பேர் வந்திருக்கோம். நாங்க எத்தனை பேரும் ராத்திரி பொழுது இங்கதான் கழிக்க போறோம். இவங்க சொன்னதை கேட்டியாமா? கேட்டேன். ஜம்புங்கிற ஒரு திருடனை பிடிக்கிறதுக்காக இப்ப இந்த 6 பேரும் இங்க வந்திருக்காங்க. அம்மா, இந்த வீட்டுல தங்கணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா இவங்க இங்கதான் தங்கணும். அண்ணே, அண்ணே, அண்ணே. அண்ணியார் மகளா? ஆமா அண்ணே. தங்கச்சி, என்னம்மா இந்த நேரத்துல? அண்ணே, உங்களுக்கு ஆபத்து வந்திருக்கு. அத சொல்லத்தான் இப்ப வந்தேன். ஆபத்தா? அது எப்பவும் உள்ளதானம்மா. அதை விடு, உன் குழந்தை எப்படி இருக்கா? தவழ்றானா, நடக்கிறானா, பேசுறானா? அண்ணே, அது கிடக்கட்டும். அதை விட முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்தது. அண்ணே, உங்களை பிடிக்கிறதுக்கு யாரும் 6 பேர் வந்திருக்காங்க. எங்க இருக்கானுங்க? இப்ப என் வீட்டுல தான் தங்கியிருக்காங்க அண்ணே. அப்படியா? ரொம்ப நன்றி. நீ போ, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, உனக்கு தைரியமா போம்மா. என்ன அவ்வளவு சுலபத்துல யாரும் பிடிச்சிட முடியாது. ஏமா தனியா வந்து? இல்லண்ணே, துணைக்கு வேலைக்காரன் வந்திருக்கான். அவனை அடிவாரத்தையும் நிறுத்திட்டு வந்தேன். போம்மா, நீ போ. அண்ணே, ஜாக்கிரதையா இருங்க. போம்மா. ஓ ஜம்பு, நான் இப்பவே போய் அந்த 6 பேருக்கும் சமாதி வச்சுட்டு திரும்பிடுறேன். இப்ப வேண்டாண்டா, விடியட்டும். வீட்டை விட்டு வெளியே வந்ததும் கவனிச்சுக்க. ஜம்பு, சொல்றத கேள்றா. அந்த பொண்ணு வீட்டுல தங்கி இருக்கும் போது நீ போய் கலாட்டா செஞ்சா நாளைக்கு பழியும் பாவமும் அந்த பண்ணையார் தலையில விழும். நமக்கு உதவி செய்யறவங்களுக்கு இப்படி எல்லாம் உபத்திரம் செய்யக்கூடாது. வெளியே வந்ததும் கவனிச்சுக்க. ஜம்பு, ஜம்பு, எங்கே பார்த்தாலும் இதே மந்திரச்சொல். எனக்கு என்னமோப்பா, அந்த ஜம்பு பையில பிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா தெரியல. உனக்கு பயமா இருந்தா இப்பயே திரும்பி போயிட. பயமா? எனக்கா? உன்ன நன்றி, ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு சந்தேகம். எப்பா மரங்கொத்தி, நீ கத்தி வீசி விட்ட. ஒரு பணம் விழுந்தா ஒரு ரேட் 500 ரூபாய் ஆச்சே. வெறும் கேளு, கொஞ்சம் பார்த்து கேளு. அன்புக்கு விளையதடா. நாளா நன்றி சொல்லிச்சா அது எல்லாமே அடங்கி போச்சு. பரவாயில்லையே, நம்மளோட சேர்ந்து இவனும் புத்தாலித்தனமா பேசுறான். கேட்டா ഇയാളെ ഞാൻ ചോദിക്കും. നോക്കിയോ? பிரமாதம் பிரமாதம். நாயருக்கு வேற 400 ரூபாய் செத்துச்சு. இவன் தான் வேலு, ஜம்புவோடைய வலதுகை. இவனை விசாரிச்சா எல்லா உண்மையும் கக்கிடுவான். டேய், இப்ப ஜம்பு எங்க இருக்கிறான்? உண்மையை சொல்லு. அவன் எப்படி பேசுவான்? நாயர் தான் நரம்ப சுண்டி நாக்கு எடுத்துட்டானே. போய் எடுத்து விடுறா. அவன் எடுத்து விடுறா. வா. அடோ ஜம்பு எவன வர சொல்றேன் பாரா. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஜம்பு கோயிலுக்கு வேலு ஒழிஞ்சான். ஆல் ரைட், எல்லாரும் புறப்படுங்க. ஜம்பு கோயில போய் மடக்கும். ரோடு ரிப்பேர்னு போட்டிருக்கேன். இப்ப என்ன செய்ய
ஏந்தோடா எனக்கு ரோடெல்லாம் ரிப்பேர் பண்ண தெரியாது. அது இல்லப்பா, மலையடிவார கோவிலுக்கு போறதுக்கு இந்த பாதையை தவிர வேற வழி இருக்குதான்னு கேட்டேன். ஒரு வழி இருக்குது, ஆனா அது கோயிலுக்கு போகாது. இது ஒரே வழிதான், என் விட்டா வேற வழியே இல்ல. தம்பிகளா, ஜம்புவையா பிடிக்க போறீங்க? உங்களை கூண்டோட சொர்க்கத்துக்கு அனுப்புறேன். 500 ரூபாய்க்கு வேட்டு வச்சுட்டான். பரவாயில்ல தோடா, சபாஸ் மரங்குச்சி. சரியான நேரத்துல நீ எங்களை எல்லாம் காப்பாத்திட்டு. இவன் தான் காசி. ஜம்புனுடைய இடது கண்ணியை குத்திட்டோம். இது பாக்கி இருக்கிறது துரையும் ஜம்புவும் தான். புறப்படுங்க. சரியா போயிருக்கானா பாருங்க. ஜம்பு, என்னடா காசிக்கு வேலவோ சரி, இப்ப நாம என்ன செய்யறது? கோயிலுக்கு போகலாம் வா. கோவிலுக்கா? அந்த 6 பசங்களும் அங்கதானே வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன போக வேண்டான்னு சொல்றியா? மடையா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைடா. தலையே போனாலும் கோயில் வாசல்ல போகட்டும். புறப்படு. நீ இப்போ அடிவாரத்துல எனக்கு வேலை இருக்கு, நான் வர்றேன். சொன்னபடியே தீப மரம் வந்துருச்சாச்சு. சபாஷ், இந்த மலை உச்சியில தான் அந்த முருகன் கோயில் இருக்குது. அங்க போனா ஜம்பு மடக்கிடலாம். வாங்க.